இந்த கம்மு மாமாவ என்னதாங்க பண்றது? அவன அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. அவன என்னதான் பண்றது? நேத்து எபிசோடு முடியிறப்ப, கம்மு மாமாவுக்கு க்ளோஸ் அப் வச்சிருப்பானுங்க. அப்போ ஒரு விஷயத்த சொல்லி புலம்பியிருப்பான். நான் பார்வதியோட சேர்ந்தா ஃபுல் நெகட்டிவா இருக்கு. அவ எப்ப பார்த்தாலும் யாரையாவது பத்தி என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு, நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஆனா ஆரோரா சின்கிளேரோட இருக்கும்போது, எனக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே பொங்கி எழுது. ஆரோரா கூட பேசும்போது நான் வித்தியாசமா உணர்றேன். நான் இதுக்கப்புறம் பார்வதி கிட்ட கம்மி பண்ணிட்டு, ஆரோரா சின்க்ளரோட மிங்கிள் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க்ல நான் எனக்கு ஐஸ்கிரீம் ஆரோரா சின்க்ளருக்கு அள்ளி வைக்கிறேன் பாரு அப்படின்னு அப்படியே டெக்கரேட் பண்ணி ஆரோரா சின்க்ளருக்கு ஐஸ்கிரீமை கொடுத்து ஆரோரா சின்க்ளர் அவனை அப்படியே கட்டி பிடிச்சு அப்படியே வேற லெவல்ல ஒரு விஷயத்த விஜே பார்வதியை பார்த்து வெறுப்பேத்துற மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜேவை வச்சு செய்யறாரு. வச்சு செஞ்சுட்டு பார்வதி விஷயத்துல நீ என்னடா பண்ணியிருக்கிற? அந்த பொண்ண தனியா விட்டுட்டு எந்த வேலையும் செய்ய விடாம கேவலமா நடந்திருக்கிற அப்படின்னு எஃப்ஜேவை கழுவி கழுவி ஊத்திருக்கிறாரு. எஃப்ஜே சாண்ட்ராட்ட போய் சொல்லியிருக்கிறான். எனக்கு லைட்டா தான் அடிபட்டு இருந்துச்சு. ஆனா பார்வதி நல்லா வேலை செய்யட்டும், தனியா கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து சாண்ட்ராட்ட சொல்லியிருக்கிறான். சாண்ட்ரா அதை விஜேஸ்ட போட்டு கொடுத்துருச்சு. வச்சு செஞ்சாப்புல விஜேஸ் நம்ம எஃப்ஜேவை. அதை கேள்விப்பட்ட பார்வதி அடப்பாவி என் கூடவே இருந்துட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கேடா. ஏன்னா அந்த பொண்ணு 4 நாளா தூங்கலங்க. பீரியட்ஸ் டைம்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருந்துருக்கு. இவிங்களுக்கு வார்டனாலாம் அந்த பொண்ணு இல்ல. ஆயா வேலை பார்த்துருக்கு இறங்கி கேவலமா, இந்த அளவுக்கு கேவலமாவாடா பண்ணுவீங்க ஒரு பொண்ண? அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த கம்மு மாமா என்ன மானாவுக்கு நீ பார்வதி பக்கத்துல நின்னு தண்ணி குடுத்து பார்வதிய வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிற? நீ பாட்டுக்கு போய் ஆரோராவோட உட்கார வேண்டியதுதானடா. உனக்கு தான் பார்வதிய புடிக்கலல்ல. அவ தான் உனக்கு எகெயின்ஸ்டாவே ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்கிறா. உன் மேல ஒரு ஃபேக் அலிகேஷன வச்சிருக்கான்னு சொல்லி, கம்மு மாமாவுக்கு ஆதரவு குடுக்குறவங்க எல்லாம் சோசியல் மீடியால விஜே பார்வதிக்கு எதிரா கேவலமா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. அப்புறம் எதுக்கு வந்து உட்கார்ற? நீ ரொம்ப நல்லவன்னு காட்டிக்கிறியா? பார்வதிய வந்து எனக்கு பிடிக்காது. ஆரோரா கூட தான் நான் வந்து நல்லா ஃபீல் பண்றேன். ஆனா பார்வதி அழுதா மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. எனக்குள்ள இருக்கக்கூடிய நல்லவன் வெளியில வந்துருவான். அப்படின்னு போய் அப்படியே அன்பெல்லாம் கொட்டுறாரு. தண்ணி குடுத்து பார்வதிய சமாதானப்படுத்தி, ஏன்டா எத்தன தடவடா பேச்சப் பண்ணுவ? பேச்சப்புக்கு உண்டான மரியாதை போச்சேடா உன்னால. 1 தடவ, 2 தடவ இல்ல. உன்ன எத்தன தடவ தான் காரி துப்புறது? இவன் அன்வான்டட் டச்சஸ் பண்றான் அப்படின்னு பார்வதி சொல்லி பார்த்துருச்சு. உனக்கு வந்து பவுண்டரீஸ செட் பண்ணி பார்த்துருச்சு. அப்பயும் போய் பார்வதி கிட்ட HORNYன்னு எழுதி காட்டுன. எத்தனையோ தடவ பார்வதி உன்கிட்ட இருந்து விலகி விலகி போனாலும், அந்த பொண்ண தேடி தேடி போற. ஆனா வெளியில என்ன பேர் கட்டுறாய்ங்க? கமருதீனோட வந்து சேர்ந்து முக்கோண காதல் கதையில் பார்வதிங்கிறாய்ங்க. ஆரோரா சன்கிளேரிடம் சக்காளத்தி சண்டை போடும் பார்வதி அப்படிங்கிறாய்ங்க. பார்வதி பண்றது மட்டும் தான் தப்பா? கமருதீன் பண்றதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியாதா? அந்த பொண்ணு விலகி தானே போச்சு. அந்த பொண்ணும் இவன வெறுப்பேத்துறதுக்கு வந்து சபரிய வந்து ஐஸ்கிரீம் குடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து அமித் பார்கவ் பக்கத்துல நின்னுட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறது, இதெல்லாம் பண்ணுது. அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இவ்வளோ நாளா அந்த பொண்ணோட குளோஸா பழகிட்டு, ஆரோரா சின்கிளேர் யாருங்க? ஆதிரை என்ன சொல்லுச்சு ஆரோரா சின்கிளேர்ட்ட? அவன் வந்து வெளியில ஷூட்டிங்லலாம் ஒரு மாதிரி, இதுக்கு முன்னாடி அவன லவ் பண்ண பொண்ணுலாம் ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு உனக்கு காரணம் தெரியாது. வீணா அவன் கூட பழகி மாட்டிக்காத அப்படின்னு ஆரோரா சின்கிளேர் கிட்ட ஆதிரை ஜெயில்ல இருக்கும்போது போட்டு குடுத்துருவா. ஆரோரா சின்கிளேர் அத போய் கமருதீன்ட்ட சொல்லிருவா. "நீ மோசமான ஆளாச்சாமே! உன் உன் கதை என்னடா இப்படி நாறுது?" அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல ஆரோராக்கும், கமருதீனுக்கும் நடுவுல பிரச்சனை இருந்துச்சு. எப்போ துஷார் பிக் பாஸ் வீட்ட விட்டு எலிமினேட் ஆயி போனானோ, "நான் தான் இருக்கேன்ல" அப்படின்னு அரோராவ தோள்ல சாய்ச்சுக்கிட்டு அப்படியே பயபுள்ள வந்து அப்படியே பழக ஆரம்பிச்சான். அப்ப அரோராவும் வந்து நமக்கும் இவன விட்டா ஆள் இல்ல. துஷார் போய்ட்டான். இவன் தான் ஒரு டம்மியா இருக்கிறான். பார்க்க கேனைய மாரி இருக்கிறான். இவன வச்சு அடுத்து இன்னும் ஒரு 40 நாள் ஓட்டுவோம். அப்படின்னு சொல்லி தான் கமருதீன்ட்ட பழகிட்டு இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆரோராக்கும், கமருதீனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு உறவ வந்து அப்படியே மிகப்பெரிய அளவுல போர்ட்ரே பண்ணி காட்டுறாய்ங்க பாருங்க. அவிங்கள நெனச்சா தான் நமக்கு பாவமா இருக்கு. டேய்! நீ தயவு செஞ்சு பார்வதி பக்கம் வராத. அவ டாப் 3ல வருவதற்கான அனைத்து வேலையும் பார்வதிக்கு உள்ளேயும், வெளியிலயும் நடந்துகிட்டு இருக்கு. அவ வந்துருவா போல இருக்கு. உன் கூட சேர்ந்து தான் அவ கேம் வந்து இவ்வளவு நாளா ஸ்பாயில் ஆயிட்டு இருந்துச்சு. அவ தனியா விளையாடட்டும். நீ தயவு செஞ்சு ஆரோரா கூடயே இரு. கம்மு மாமா, நீ தயவு செஞ்சு வராத மாமா. நீ ஆரோரா அக்கா கூடயே இருந்து நாசமா போ மாமா அப்படின்னு பார்வதி ரசிகர்கள் எல்லாம் வயித்துலயும் வாயிலயும் அடிச்சுக்கிறாய்ங்க. உண்மை என்னன்னா, பார்வதிக்கு வந்து கமருதீன்றவன் பலம் கிடையாது. பலவீனம் தான். ஏன்னா, பிக் பாஸ் மாதிரியான ஒரு கேம்ல இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த முக்கோண காதல் கதையெல்லாம் ரொம்ப ரொம்ப அறுத பழசு. அதெல்லாம் பல தடவ பார்த்தாச்சு. போன சீசன்லயே இந்த விஜே விஷால்ன்றவன் பண்ணிட்டான். அந்த பொண்ணு தர்ஷிகான்னு ஒரு பொண்ணு. நல்லா விளையாடிட்டு இருந்த பொண்ணு. அவன் கூட லவ் கன்டென்ட் பண்ண வரேன்னு சொல்லி பண்ணி,
பாதியிலேயே வெளில போயிருச்சு. அப்புறம் அன்சிதான்னு ஒரு பொண்ணு. அதுவும் 85 நாள்ல வெளில போயிருச்சு. ஆனா அவன் டாப் 3ல வந்தான். அதே மாதிரி பார்வதியும் இந்த கமருதீன் விஷயத்துல தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருந்துச்சுன்னா, அதுவும் இவனுக்கு முன்னாடியே சீக்கிரம் எவிக்ட் ஆயி வெளில வந்துரும்ன்றது தான் உண்ம. அப்ப கமருதீன விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் பார்வதி வந்து பொட்டன்ஷியல் பிளேயர். என்ன கேட்டா டாப் 2ல வரக்கூடிய பிளேயர். எதுக்காக கமருதீன் மாரியான ஆள் கூட சேர்ந்து லவ் கன்டென்ட் பண்றேங்கிற பேர்ல எமோஷனலா வீக் ஆயி தேவையில்லாம வந்து எவிக்ட் ஆயி முன்னாடியே வெளில வரணும். நெறைய பேரு விஜே பார்வதியோட இந்த கம்மு மாமாவ சேர்த்து வச்சு, பார்வதியுடைய கேரக்டர சமூக ஊடகங்கள்ல அசாசினேட் பண்ணிட்டு வராய்ங்க. அவிங்கள பார்த்து நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, விஜே பார்வதியா கமருதீன பயன்படுத்திக்குது? அவன் தான் ஒத்த வண்டியில் ரெட்டமாட்ட பூட்ட பாக்குறான். இவன் பூட்ட பாக்குறான் அப்படிங்கிற மாரி ஆரோராவும் வேணும், விஜே பார்வதியும் வேணும் அப்படின்னு ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். விஜே பார்வதி அடிச்சு பத்தி விட்டா ஆரோரா சின்கிளர்ட்ட போய் தஞ்சம் புகுந்துருவான். அங்க இருந்து அடிச்சு பத்தி விட்டா விஜே பார்வதி கிட்ட வந்து தஞ்சம் புகுந்துருவான். ஆரோரா சின்கிளர ஆதிரை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி இவன்கிட்ட சேர விடாத அளவுக்கு பண்ணிருவா. அப்பதான் விஜே பார்வதிட்ட வந்து இதுக்கப்புறம் உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு உருட்டுனான். விஜே பார்வதி கூட கேட்டிருப்பாங்க. இவ்வளவு நாள் நீ அங்க போயிட்டு இருப்ப. அங்க அடிச்சு பத்தி விட்டது இங்க வந்து நீ நிப்ப. நான் வந்து வண்டிய ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு வந்து உன்னை ஏத்திட்டு போணுமா? போடா உன்னை முழுசா ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே இவன் விஷயத்துல விஜே பார்வதிக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவன்கிட்ட இந்த HORNYன்னு அவன் எழுதி காட்டுனதுல இருந்து அதையும் இந்த பொண்ணு வந்து ஒரு குற்றச்சாட்டா வச்சிருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல கமருதீனுக்கு எதிராக விஜே பார்வதி செயல்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து தலைவன் திரும்ப திரும்ப விஜே பார்வதி கிட்ட போறதுக்கான காரணம் என்ன? எப்படியாவது விஜே பார்வதி கிட்ட அட்டை மாரி ஒட்டிக்கிட்டு இருந்து, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகபட்சமான நாட்கள் வரணும் அப்படின்றது தான். நேத்து ஒரு முடிவு எடுத்தேன்ல. பாசிட்டிவ் வைப்ஸே வரல. ஆரோரா சின்கிளரோட தான் எனக்கு செட் ஆகுதுங்க. எதுக்கு விஜே பார்வதி கிட்ட இப்ப நீ வந்து வாட்டர் கேன் எடுத்துட்டு வந்து தண்ணி குடுத்து கண்ணீர தொடச்சு விட்டு, எதுக்கு நீ ரொம்ப நல்லவன்னு காட்டிக்கிறதுக்கு வரியா? எதுக்குடா வர்ற? அவ தனியா அழுகட்டும். இந்த கேம வந்து அவ டே 1ல இருந்து தனியா தான் விளையாடி இருக்கா. அவளுக்கு உறுதுணையா இருந்தது திவாகர். அவன் போயிட்டான். ஆனா நீ மட்டும் உறுதுணையா இருந்தேன்னு சத்தியமா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஆரோரா பக்கமும் பனை மரத்திலயும் ஒரு குத்து குத்துற, தென்னை மரத்திலயும் ஒரு குத்து குத்துற. உன்ன மாரி ஆளெல்லாம் நடுவுல விட்டுட்டு தான் குத்தணும். அது மாரி 2 பக்கமும் ஒரு குத்து குத்திக்கிட்டு, இந்த கமருதீன் அப்படின்றவன் ஒரு மானங்கெட்ட கேம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. அ விஜே பார்வதியுடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள், நம்ம கம்மு மாமாவுடைய கேவலமான கேம் பிளே பற்றிய உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. பபாய். நம்ம சேனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நெறைய பேர் உங்களுடைய வீடியோவ பார்க்குறாங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு கன்டென்ட்ட கிரியேட் பண்ணி போடுறோம். அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பார்க்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ஸோ தேங்க் யூ.